நான் உங்கள் ஃப்ரஸ்ட்ரேட்டட் கோடர். சாரி, ஆக்சுவலாக நேற்று வீடியோ போட முடியலை. நேற்று கொஞ்சம் தலைவலி, ஆஃபீஸில் வேறு ஒர்க் அதிகமாக இருந்ததுனால என்னால் பண்ண முடியலை. ஸோ ஓகே, இன்றைக்கி அதுக்கு பதிலாக பனிஷ்மெண்ட்டாக நான் உங்களுக்கு 2 ப்ராப்ளமுமே சால்வ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து லீனியர் சர்ச். நான் வந்து ஸ்ட்ரைவரில் ஜஸ்ட்டு ரொம்ப ஈஸியான கான்செப்ட் மட்டும் கவர் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஈஸி மீடியம்ட்டு. ஸோ அதனால் நேற்று பார்த்ததுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டில் லீனியர் சர்ச் வந்து கொஞ்சம் ஈஸியான ஒரு ப்ராப்ளம் தான். இந்த லீனியர் சர்ச் நீங்கள் ரொம்பலாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா சர்ச்சிங் அல்காரிதம்ஸ்லேயே வந்து லீனியர் சர்ச் வந்து ரொம்ப அவ்வளோ யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து பைனரி சர்ச் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் லீனியர் சர்ச்னா என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சு கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும். இன்டர்வியூவில் கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க, அதுக்காகவாச்சு. ஸோ லீனியர் சர்ச்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சர்ச்சிங் அல்காரிதம். என்னன்னா அரேலையும் சரி லிஸ்ட்லையும் சரி ஒரு செட் ஆஃப் வேல்யூ கொடுத்துருவாங்க. அதுக்கு டார்கெட் வேல்யூன்னு சொல்லி ஒன்று கொடுத்து அந்த டார்கெட் இதில் இருக்கா கொடுத்துருக்க இன்புட்டில் அப்படின்னு செக் பண்ணுறது தான் வந்து சர்ச்சிங் அல்காரிதமோட வேலை. இப்போ நமக்கு டார்கெட் வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்களா, இந்த 3ன்றது வந்து அரே ஆஃப் 1, அதாவது 1 இண்டெக்ஸ் வேல்யூலேயே வந்து 3ன்ற எலமெண்ட் இருக்குது. ஸோ அவ்வளோதான். அப்போ எனக்கு வந்து 1 வந்து அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் 1 அதை எனக்கு வந்து அவுட்புட்டாக வந்து ரிட்டர்ன் பண்ணு. இதான் வந்து கான்செப்டே. அதே வந்து டார்கெட் கொடுத்துருப்பாங்க, கொடுத்த டார்கெட் வந்து அரேல இல்லாட்டினா -1 ரிட்டர்ன் பண்ணு. ஏன்னா இவ்வளோ லிமிட் ரேஞ்சுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க, 0 1 2 3 4. இதோட இந்த அரேவோட லிமிட் ரேஞ்ச் வந்து 4 தான். ஸோ அப்போ 4 இண்டெக்ஸ் எலமெண்ட்டுக்குள்ளே இந்த வேல்யூ இல்லைன்றப்போ இது வந்து 0க்கு அடுத்து -1 அந்த ரேஞ்சில் மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடணும். இவ்வளோதான் லீனியர் சர்ச். இதோட ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா 0ல் ஸ்டார்ட் பண்ணி 1 2 3 4 கடைசி வரைக்கும் போய் செக் பண்ணும். ஸ்டார்டிங்லேருந்து இப்போ கொடுத்துருக்க வேல்யூ வந்து லாஸ்ட்டில் இருந்தா அப்படி போய் செக் பண்ணுவோம், இப்படி செக் பண்ணுவோம் அப்படின்லாம் பார்க்காது. ஸ்டார்டிங் 0ல் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் போய் செக் பண்ணும். கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் செக் பண்ணிக்கிட்டே போகும். அதனாலேயே இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி O ஆஃப் Nன்னு சொல்லுவாங்க. இது வந்து அதனாலே சர்ச்சிங்கில் வந்து இந்த கான்செப்ட் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க, ரேராக தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, இதுக்கு நம்ம கோடிங் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கைஸ், இதில் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ், நான் வழக்கமாக ப்ராப்ளம் சால்விங் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் அண்ட் ஆப்டிமைஸ்ட் அப்ரோச் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் ஆனால் இந்த ப்ராப்ளம்க்கு வந்து அப்படி எதுவும் கிடையாது. இது வந்து நார்மலாக வந்து எந்த அப்ரோச்னாலும் சரி இதுக்கு வந்து O ஆஃப் N தான். ஸோ அதனால் நம்ம நார்மலாகவே ஒரு அப்ரோச்சில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் நான் எழுதுகிறேன். ஸ்டாட்டிக் இன்ட்டு ஃபைண்டுன்னு வச்சுக்கிறேன் மெத்தட். இன்ட்டு அரே வந்து நம்ஸ் இன்ட்டு என்னோட டார்கெட் வேல்யூ இன்ட்டு என்னன்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி நம்ஸ்ன்ற ஒரு அரேல இருக்கிற டோட்டல் லென்த்தை நான் இதில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஃபார் லூப் யூஸ் பண்ணி எலமெண்ட்டை ட்ராவர்ஸ் பண்ணுறோம். அடுத்து இஃப் நம்ஸ் அரே டார்கெட்டை ரீச் பண்ணுதா, அப்படி டார்கெட் நம்ஸ் அரேல இருந்ததா எனக்கு அதோட இண்டெக்ஸ் பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணு. அப்படி இல்லாட்டினா ரிட்டர்ன் -1. ஓகே, ஜஸ்ட்டு வழக்கம் போல் ஸ்டாட்டிக் கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து மெத்தடை கால் மட்டும் பண்ணால் போதும். SOUT லீனியர் சர்ச், சாரி லீனியர் சர்ச் கிடையாது, ஃபைண்ட் வரணும். ஃபைண்ட் அண்டு நம்ஸ் டார்கெட். கோடை ரன் பண்ணிடலாமா? கோடை ரன் பண்ணி நம்மளோட இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 1, அதாவது
நம்மளோட டார்கெட் வேல்யூ 3. அந்த 3ன்ற டார்கெட் வேல்யூ 1வது இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்குது. ஸோ இப்போ நான் இங்கே 3 நான் இங்கே ரேட் பண்ணுறேன், 1ன்னு கொடுக்குறேன். இப்போ கூட ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ 4 0 1 2 3 4 4th இண்டெக்ஸ் பொசிஷனில் தான் 3ன்ற டார்கெட் இருக்குது. ஸோ அப்படின்றப்போ எனக்கு வந்து 4ன்னு வந்து ரிட்டர்ன் பண்ணுது. அதே உங்களுக்கு என்னோட டார்கெட் வந்து இதில் இல்லாத 6 இதில் இல்லை, நான் இதை கொடுக்குறேன். இப்போ நான் கொடுத்துருக்க டார்கெட் வந்து 6, அது வந்து அரேல இல்லை. ஸோ அப்படின்றப்போ எனக்கு வந்து அது -1 வந்து ரிட்டர்ன் பண்ணுது. அவ்வளோதான் கைஸ். இந்த அப்ரோச் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நார்மலாக வந்து லெக்சர் பார்த்துட்டு கோடிங்கை வந்து ப்ராக்டிஸ் ஒரு வாட்டி பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் ஒரு வாட்டி பார்க்காம பண்ணி பாருங்க. அப்போதான் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கோட் ஞாபகம் இருக்கு, லாஜிக் உண்மையிலேயே புரிஞ்சிச்சா, ஒர்க்கிங் நாலேஜ். கோடிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் கான்செப்ட்ஸை ஒன்ஸ் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அடுத்து ரிவைஸும் பண்ணுங்க. அதே லைக் நம்ம எப்பயோ ஒரு வாட்டி அவரோட யூடியூப் சேனலில் அந்த வீடியோ பார்த்துருப்போம். இன்டர்வியூவில் இந்த மாதிரி கோடிங் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு உங்களால் அன்றைக்கி சால்வ் பண்ண முடியலன்னு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க ரெக்ரெட்டாக. ஐயோ ஈஸியான ப்ராப்ளம்ஸ் கூட நம்மளால் பண்ண முடியலையேன்ட்டு. இதே ப்ராப்ளம் நான் மே மந்த் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன் சென்னையில். அப்போ இதை கேட்டிருந்தாங்க. எனக்கு சத்தியமாக இது தெரியலை. இதை நான் பார்த்துருந்தேன், ஆனால் எனக்கு தெரியலை அப்போ எப்படி எழுதணும்ன்ட்டு, என்ன மிஸ்டேக் பண்ணிட்டு. அப்புறம் தான் புரிஞ்சிச்சு, கோடிங்கை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் எந்த இன்டர்வியூனாலும் கிளியர் பண்ண முடியும்ட்டு. ஸோ அதனால் தயவு செஞ்சு ப்ராப்பராக டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கும்போது நோட்ஸ் எடுத்து வீக்லி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கண்டிப்பாக இன்டர்வியூஸ்லாம் கிராக் பண்ணி நீங்கள் நல்ல ஒரு ஜாப் போக முடியும் ஐடியில். சரி ஓகே காய்ஸ், இது நான் சொல்லிக் கொடுத்தது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டீச்சிங் ஸ்டைல் எதுவும் பிடிக்கலை, இல்லாட்டினா ஏதாவது கொஞ்சம் நல்லா வாய்ஸ் சவுண்டு கம்மியாக கேட்குது, இந்த மாதிரி ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பைனரி லீனியர் சர்ச் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நல்லாவே. பைனரி சர்ச்லேயுமே எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் கண்டிப்பாக நம்ம பண்ணிடலாம். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.